ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் 4th ஸ்டாண்டர்டில் இருக்க முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இதில் வந்து அனிமல் சவுண்டு, நெக்ஸ்ட்டு வந்து ஆர்டிகல்ஸில் ஏ அண்ட் தி, அதில் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஒன்று இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது அமெரிக்கன் இங்கிலீஷ், பிரிட்டிஷ் இங்கிலீஷ் பின்னாடி பார்ப்போம். அதுக்கு வந்து கொஞ்சம் கொடுத்துருக்காங்க, அதையும் பார்த்துலாம். ரோர் வந்து லைனுக்கு வந்து ரோர்ஸ் கொடுத்துருக்காங்க, வந்து கவுக்கு வந்து மூவ் கொடுத்துருக்காங்க, கோட்டு ப்ளீச்சு. இங்கே வந்து என்ன ஸ்னேக் கொடுத்துருக்காங்க, ஸ்னேக் வந்து ஹிஸ்ஸு, எலிஃபண்ட் வந்து ட்ரம்பெட், மங்கி வந்து சேட்டர் கொடுத்துருக்காங்க. மங்கி, சேட்டர், எலிஃபண்ட், ட்ரம்பெட், கவு மூவ், லைன் ரோர், கோட் வந்து ப்ளீட்டு, ஸ்னேக் வந்து ஹிஸ். இதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. மங்கி, சேட்டர். இதோட என்னதுன்னா ரெண்டு குருவி வந்து ஹாய் ஐ டாக் பியூட்டிஃபுல்லி, ஐ டூ வில் டாக்னு ரெண்டு குருவி பேசிக்குது. அவ்வளோதான் இந்த இது. நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது இதில் வந்து என்னென்ன சவுண்ட்ஸ்னு கொஞ்சம் டீஃபாக கொடுத்துருக்காங்க. வந்து ஒரு டேப்லெட் காலம் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப முக்கியமானது. இதுலேருந்து வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுட்டு தான் இருக்காங்க. இது 4th ஸ்டாண்டர்டில் இருக்கிறதுனால நான் பார்த்துக்க வேண்டியதான். டாக்ஸ்ன்னு பார்க்கும்போது பார்க்கு, ஹார்சஸ்னால் நெய், டாங்கிஸ் பிரே, டாங்கிஸ் பிரே, ரேபிட்ஸ் வந்து ஸ்குவைக், ரேபிட் ஸ்குவைக்கு, பிக்ஸ் வந்து க்ரண்ட்டு, கேட்ஸ் வந்து மியூ, வந்து பீகாக்ஸ் வந்து ஸ்க்ரீம், பீகாக்ஸ் ஸ்க்ரீம், கேட்ஸ் மியூ, பிக்ஸ் க்ரண்ட்டு, ரேபிட் ஸ்குவைக்கு, டாங்கிஸ் வந்து பிரே, ஹார்சஸ் வந்து நெய், டாக்ஸ் வந்து பார்க்கு. இது மேட்ச்சில் கூட கேட்கலாம், பார்த்துங்க. பீஸ் பார்க்கும்போது ஹம்மு, டக்ஸ் வந்து குவாக்கு, அவுல்ஸ் வந்து ஹூட், ஃப்ராக்ஸ் க்ராக்கு, ஸ்பேரோஸ் வந்து சிப்பு, காக்ஸ் க்ரோ, குக்கூஸ் வந்து சிங், குக்கூஸ் சிங், காக்ஸ் க்ரோ, ஸ்பேரோஸ் வந்து சிப்பு, ஃப்ராக்ஸ் க்ராக்கு, அவுல்ஸ் வந்து ஹுட்டு, டக்ஸ் வந்து குவாக்கு, பீஸ் வந்து ஹம்மு. நீங்கள் வேணால் ஸ்டாப் பண்ணி வேணால் நல்லா பார்த்துங்க. இது வந்து கேட்டுட்டு தான் இருக்காங்க. பார்க்கும்போது ஹார்ஸ் வந்து நெய், கேட் வந்து மியாவு, டாக் வந்து பார்க்கு, பீ வந்து ஹம்மிங் பண்ணுறது, ஃப்ராக் வந்து க்ராக்கு. இது வந்து ஃப்ராக் வந்து பின்னாடி கூட வந்து போயத்துலலாம் வரும், அதனால நல்லா பார்த்துங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது டாங்கி பார்க்கும்போது டாங்கி பிரே. ஆர்டிகல்ஸ்னால் ஏ அண்ட் தி தான் ஆர்டிகல்ஸு. திஸ் இஸ் ஏ பால், திஸ் இஸ் அன் இங்க் பாட்டில், த சன் இஸ் ஹாட், திஸ் இஸ் சம் அவுல். இவ்வளோதான் இருக்குது ஆர்டிகல்ஸு. இதில் வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னா வந்து ஏஇஐஓயிலும் எண்டா வருது ஆன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் வந்து இதுக்கு ஆன் ஆப்பிள், ஆன் நம்பரில், ஆன் ஆரஞ்சு வருது, ஆன் ஹவர்னு வருது. இது வந்து ஹச் சைலண்ட்டு, ஓயூஆர் அந்த அவர் அந்த மீனிங்கில் வருதுனால ஆன் ஹவர். இதுக்கு வந்து எக்ஸப்ஷனாக இருக்கிறதுனால இதெல்லாம் பார்த்துங்க. ஆன் ஹவர். நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது எ கார், எ பேட், எ பால், ஏ யூனிவர்சிட்டி வந்து ஏயுஐஓயில் தான் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஆனால் வந்து ஏ கொடுத்துருக்காங்க, ஆன் கொடுக்காம ஏ கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து எக்ஸப்ஷனல் கேஸில் தான் வருது. ஆன் ஹவர், ஏ யூனிவர்சிட்டி. இது எல்லாமே லைக் சவுண்ட்ஸில் வந்து டிஃப்ரென்ஸ் வருது. இது எல்லாமே வந்து வவ்வல் லெட்டர் கிடையாது, வவ்வல் சவுண்டில் ஸ்டார்ட் ஆகுறது, லெட்டர்ஸு சேஞ்ச் ஆகுது. அதனால் ஆன் ஹவர், ஆன் ஏ யூனிவர்சிட்டி. நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது அவங்க சொல்லியிருக்காங்க ஹவர் லைக்ஸ் ஆக்ஸ் அண்ட் ஆரஞ்சில் தான் வந்து அந்த சவுண்ட்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா, ஹவருக்கு வந்து ஆக்ஸும் ஆரஞ்சு அந்த சவுண்டில் தான் இருக்குது. அதேமாதிரி யூனிவர்சிட்டிக்கு வரும்போது யூ ஹேஸ் த சேம் சவுண்ட், எல்லோ, யாக் இந்த மாதிரி தான் சவுண்டு வருது. அதனால தான் அதுக்கு வந்து ஏ யூஸ் பண்ணுறாங்க. அதேமாதிரி நெக்ஸ்ட்டு இதில் வந்து எல்லாமே வந்து சேமாக தான் இருக்கும். ஏ புக், ஆன் ஆன்டி, ஏ சேர், ஆன் எக், ஏ பாட், ஆன் இன், ஏ ஃப்ளாக் வரும். ஆனால் யூனிகார்னுக்கு மட்டும் ஆன் வராது, ஏ வரும். இதுவுமே ஒரு எக்ஸப்ஷனல் கேஸ் தான். இது எக்ஸப்ஷனல் கேஸ்னு பார்க்கும்போது இந்த யூனிகார்ன் வந்து ஏ வரும், ஆன் வராது, ஏ வரும். ஏ யூனிவர்சிட்டி, ஆன் ஹவர். இந்த 3 தான் இந்த ஆர்டிகல்ஸில். இந்த வந்து 4th ஸ்டாண்டர்ட் புக்கில் ஆர்டிகல்ஸில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்கிறது. அப்புறம் வந்து தி எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க கொடுத்துருக்காங்க. தி இஸ் ஆல்சோ யூஸ்டு பிஃபோர் த நேம்ஸ் ஆஃப் யூனிக் திங்ஸு. வந்து ஒரே மாதிரி இருக்கிறது தான் யூனிக் திங்ஸ் தான். மவுண்டெயின்ஸு, ரிவர்ஸு, லேக்ஸு, சீஸ், ஓஷன்ஸ், ஃபேமஸ் புக்ஸ் அந்த டைரக்ஷன்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது தி யூஸ் பண்ணுவாங்க. தி வந்து எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம், தி டைரக்ஷன்ஸ் தி ஈஸ்ட்டு, ஐஸ்லாந்து, தி அந்தமான் அண்ட் நிக்கோபார், ஃபேமஸ் புக்ஸ் வந்து த திருக்குறள், சீஸ் பார்க்கும்போது ஓஷன்ஸ், த இந்தியன் ஓஷன், ரிவர்ஸ், லேக்கஸ், த வைகை, மவுண்டெயின்ஸ் பார்க்கும்போது தி ஹிமாலயாஸ். நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது
வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் பாயிண்ட்ஸ் மட்டும் தான் பார்த்துட்ருக்கேன். அதனால் இம்பார்ட்டன்ஸ் பாயிண்ட் மட்டும் பார்த்துக்கலாம். இது வந்து அமெரிக்கன் இங்கிலீஷ், பிரிட்டிஷ் இங்கிலீஷ்லாம் பின்னாடி வரும். அதில் வந்து 4th ஸ்டாண்டர்ட்லேயே இருக்கிறதுனால அதை வந்து கொஞ்சம் பார்த்துக்கலாம். இப்போ வந்து சம்மோட்ஸ் வந்து ஒரே மாதிரி இருக்கும். அந்த டாக்ஸிக்கு கேப்னு சொல்லியிருப்பாங்க. சாக்லேட் கேண்டி, சாக்லேட்டுக்கு கேண்டி, பிஸ்கட்ஸ் வந்து குக்கீஸு, ஃபுட்பாலுக்கு வந்து சாக்கர். நெக்ஸ்ட் பார்க்கும்போது இது ஒரு டேப்லெட் காலம் கொடுத்துருக்காங்க. இது வந்து பின்னாடி வந்து அமெரிக்கன் இங்கிலீஷ், பிரிட்டிஷ் இங்கிலீஷ் அந்த டிஃப்ரென்ஸ்லாம் நம்ம பார்ப்போம். அதனால் புக் வந்து இங்கேயே இருக்கிறதுனால பார்த்துக்கலாம். நான் வந்து 4th ஸ்டாண்டர்டில் இருக்கிறத பார்த்துங்க. இந்த எரேசர் வந்து ரப்பர், மூவி ஃபிலிம்னு சொல்லுவாங்க. டஸ்ட்பின்னா ட்ரஷ் கேன், டார்ச்சு வந்து ஃப்ளாஷ் லைட்டு, போஸ்ட் வந்து மெயிலு, ஃப்ளாட் வந்து அப்பார்ட்மெண்ட், பர்ஸ் வந்து வாலெட்டு, கேம் வந்து மேட்ச்சு, கேம்னு சொல்லலாம், மேட்ச்னு சொல்லலாம், மோட்டர் பைக்குன்னு சொல்லலாம், மோட்டார் சைக்கிள் ரெண்டுமே ஒன்று தான். எலவேட்டர்னு சொல்லுவாங்க, லிஃப்ட்டுன்னு சொல்லுவாங்க, சிங்க்குன்னு சொல்லுவாங்க, வாஷ் பேஷன் வந்து க்யூன்னு சொல்லுவாங்க, லைன். இந்த மாதிரி வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் டிஃப்ரெண்ட்டாக சொல்லுவாங்க. அமெரிக்கன் இங்கிலீஷ், பிரிட்டிஷ் இங்கிலீஷ் தான் வந்து சொல்லுவாங்க. சப்பேன்னு பார்க்கும்போது அண்டர் கிரவுண்டு, ஹாலிடே வெக்கேஷன், வந்து க்ளோஸ் செட்னா கர்டைன்ஸு, பேண்ட் வந்து ட்ரவுசர்ஸு, சிப்ஸ் வந்து ஃப்ரைஸ். இது வந்து இதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் பாயிண்ட்ஸ் எதுவுமே இல்லை. அதனால தான் கொஞ்சம் சொல்லிகிட்ருக்கேன். இதில் வந்து அதோட முடிஞ்சிருது. எரேசர் இது முன்னாடி கொடுத்துருக்கிறது தான் கொடுத்துருக்காங்க, அதே தான் கொடுத்துருக்காங்க. வந்து இது இந்த டேப்லெட் காலம் உள்ளது தான் கீழே கொடுத்துருக்காங்க. இது ஒரு வாட்டி பார்த்துங்க. இது வந்து மேபி சான்சஸ் இருக்குது வர்றதுக்கு. அதனால் இது வந்து அனிமல் சவுண்டு, அமெரிக்கன் இங்கிலீஷ், பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அப்புறம் வந்து ஆர்டிகல்ஸ் ஏ அண்ட் தி, அதில் இம்பார்ட்டன்ஸ் என்ன இருக்கோ அதை பார்த்துங்க. இந்த வீடியோவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.